ரட்சண்யம் இல்லையா? டிசம்பரில் ரட்சண்யம். இது ரட்சண்யத்தின் நாட்கள். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கீவேர்ட் இல்லந்தோறும் ரட்சிப்பு, இயேசுவே எங்கள் ரட்சண்யம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. இல்லம் தோறும் ரட்சிப்பு, இயேசுவே எங்கள் ரட்சண்யம். நமக்கு ரட்சண்யம், புற மதத்தவர்களுக்கு ரட்சிப்பு. இதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். புற மதத்தவர்கள் ரட்சிக்கப்படணும், நமக்கு ரட்சண்யம் உண்டாகணும், நமக்கு பாதுகாப்பு உண்டாகணும், நமக்கு தேவ கிருபை உண்டாகணும். அந்த 1ஆம் தேதி ஆராதனையில் ரட்சண்யம்னா என்ன என்பதை குறித்து அழகா கர்த்தர் சொன்னார். வெளியே இருக்கிறவன் உங்களுக்கு மேலே கர்த்தர் வச்சிருக்கிறதான அந்த ஒளியை பார்க்கணும், வெளிச்சத்தை பார்க்கணும். உள்ள இருக்கிற நீங்க மகிமையை பார்க்கணும். அதுக்கு தான் ரட்சண்யம். ரட்சண்யம் 2 காரியத்தை சொல்லும். வெளியே இருக்கிறவன் ஸ்டாரை பார்க்கணும். அதனால தான் வீட்டில் நம்ம ஸ்டார் கட்டுறோம் இல்லையா? ஆனால் வீட்டில் கட்டுற ஸ்டாரை அவன் பார்க்க மாட்டான். ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாரை அவன் பார்க்கணும். நீங்கள் தான் ஒரு ஸ்டார். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவங்களுக்குள்ளால என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். உங்களுக்கு தேவ மகிமை உண்டாகணும். இந்த 2க்கும் தான் ரட்சண்யம். இந்த 2 ரட்சண்யத்தை எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? இந்த ரட்சண்யத்தின் மேன்மை என்ன என்பதை குறித்து தான் நாம் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்லுகிற காரியத்தை சிந்திக்க போகிறோம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இதை குறித்து நாம் சிந்திக்க முடியும். எபேசியர் 3வது அதிகாரம். எபேசியர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் எல்லாரும் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் எல்லாரும் கேட்கலாம். 8 முதல் 13 வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். அதனால எல்லாரும் வாசிக்க பைபிளை பாருங்க. உங்க விரல்கள் வேதத்தை புரட்டட்டும். அந்த ரட்சண்யத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமா? ஒருத்தர் மேற்கில் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 8 முதல் வாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. உங்களுக்கு ஏதாச்சும் விளங்கிருச்சா? ஏதோ கொஞ்சம் வாசித்தோம் இல்லையா? வாசிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு வாசிக்கும்போது என்ன புரிஞ்சுதுன்னா, த க்ளோரி ஆஃப் சால்வேஷன், ரட்சண்யத்தின் மேன்மை அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கு. எல்லாமே வரிசையில் தான் இதில் இருக்குது. 5 காரியம் இதில் இருக்குது. அதை மட்டும் லைட்டாக நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வார்த்தை பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்ததற்காக நீங்கள் அதை கவனமாக கேட்கணும். ஒரு சில நிமிடங்களுக்குள் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆனால் பல மணி நேரங்கள் இந்த வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்திருக்கிறோம். எனவே அதை நீங்கள் ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும். அந்த ரட்சண்யத்தின் மேன்மை என்ன? அந்த ரட்சிப்பினால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒன்று, அந்த 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். நம்பர் 1 என்னது? அளவற்ற ஐஸ்வர்யம். There is a very beautiful title. அளவற்ற ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் unlimited blessings. Not limited but unlimited blessing. அளவற்ற
ஐஸ்வர்யம். அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் தான் இந்த இரட்சண்யம் உங்களுக்கு கொண்டு வருகிறது. அதை நீங்கள் வாங்கணும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் அளவு சாப்பாடு கிடையாது, அளவற்ற ஐஸ்வர்யம். அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் ருசிச்சிங்கன்னு வைங்க, எல்லாமே அந்த பண்டிலுக்குள்ளே வந்திருக்கிறது. எல்லாமே அந்த அளவற்ற ஆசீர்வாதம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? அந்த அளவு என்ன? அளவு அற்றது என்றால் என்ன? அந்த அளவுக்கு 4 டைமென்ஷன் இருக்கிறது. ஒன்று நீளம், உயரம், அகலம், ஆழம். இந்த 4 டைமென்ஷன் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அந்த அளவு 4 விதத்தில் நாம் அளக்கிறோம். கிறிஸ்துவின் அளவு கடந்த அன்பு 4 டைமென்ஷன். என்னெல்லாம்? நீளம், நீளம், நீளம். 2 உயரம், அப்புறம் அகலம், ஆழம். நீளம், அகலம், ஆழம், அது வந்து 4 டைமென்ஷன். அதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். இது யாருக்கு கொடுக்கிறார்? யார் ஒருவர் இந்த இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார்களோ, இந்த 4 டைமென்ஷன்லையும் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் அதை அனுபவிக்கிறோம், நீங்கள் அதை அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதான் அளவற்ற ஐஸ்வர்யம். சரி, இதை நான் டச் பண்ணி விடுறேன். அப்புறம் என்ன அளவற்ற ஐஸ்வர்யம் எதிலெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக பேசுவேன். சிலருக்கு போர் அடிக்கும், சிலருக்கு பிடிக்கும். ஆமாம், சிலருக்கு போர் அடிக்கும். ஏன்னா இது எல்லாமே வசனங்களாக இருக்கிறதுனால நீங்கள் அதை போர் அடிக்கிற மாதிரி விடக்கூடாது. அதை அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் கவனமாக கேட்டாதான் என்ன சொல்ல போகிறாரு, இந்த வார்த்தை என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா. இந்த வார்த்தைகள் தான் உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த வார்த்தைகள் தான் உங்களை நியாயமும் தீர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் கேட்குற இந்த வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு காரணமாய் மாறக்கூடாது. நாம் கேட்குற இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ரெண்டாவது நாம் இதில் வாசிக்கிறோம். அதனுடைய 9வது வசனத்தை வாசிச்சா என்ன சொல்லுது? வாசிங்க 9வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. நம்பர் 2, அநாதி தீர்மானம். என்னது? அநாதி தீர்மானம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களை குறித்து ஒரு அநாதி தீர்மானம், ஒரு ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எப்படி மாறப்போகிறாய், என்ன செய்ய போறீங்க, எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போறீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் என்ன, இதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். அது எப்படி நம்முடைய லைஃப்ல அப்ளை ஆகுது, அதுக்கு என்ன செய்யணும், அதை குறித்து நாம் இந்த டைட்டிங்கில் படிப்போம். மூன்றாவது 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். 10வது வசனத்தை வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானம். மூன்றாவது, இந்த அனந்த ஞானம் உங்களுடைய ஞானம் அல்ல, அநாதி தேவனுடைய அனந்த ஞானம் உங்களுக்கு உள்ள எப்படி செயல்படுகிறது, அது எப்படி நீங்கள் ரசிக்க முடியும், எப்படி அந்த ஞானம் உங்களுக்குள்ள செயல்படுகிறது என்பதை இந்த இரட்சண்யத்தின் மேன்மையினால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாலாவது ஆதி கால ரகசியம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதி காலத்தில் தேவன் ஒரு ரகசியத்தை வச்சிருந்தார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தல, ஈசாக்குக்கு வெளிப்படுத்தல, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் சபைக்கு தேவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரகசியம் என்னது, அந்த ரகசியத்தை குறித்து நீங்க அறிஞ்சா உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த ரகசியத்தின் மேன்மை என்ன, அதுதான் இரட்சண்யத்தின் மேன்மை. ஆதி காலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் சபைக்கு எப்படி வெளிப்படுத்தினார், இதை குறித்து தான் நாம் இதில் சிந்திப்போம். அதை தொடர்ந்து கடைசியா 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தால் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம். நம்பர் 5, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை சேரும் சிலாக்கியம். இதுதான்
இந்த செய்தியுடைய தலைப்பு. இதுதான் இந்த செய்தியுடைய சப்டைட்டில்ஸ். எல்லாமே வரிசையில் தான் இருக்கிறது. அப்போ ஆண்டவரை சேருகிற கடைசியில் அந்த 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 ரகசியம் என்ன, அந்த தேவனுடைய திருவுள்ள சித்தம் என்ன, அனந்த ஞானம் என்ன, அனாதி திட்டம் என்னன்னா ஒன்று தான், உங்களை தேவனோடு இணைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பாஸ்டர்மா சொன்னாங்க, இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டவர் ஆராதிச்சோம், கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டு விட்டீர்களானால் அந்த ஸ்லாக்கியத்தை மிஸ் பண்ணிடுவீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. சில ஆட்கள் கடைசி நேரத்தில் அந்த ஸ்லாக்கியத்துக்கு வந்துடுவாங்க. சிலர் நேரமே பார்த்துருக்கீங்களா, ஃப்ளைட்டுக்கு நேரமே டிக்கெட் போட்டு வெயிட் பண்ணி இன்னும் 10 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள், கடைசியில் ஒரு காய்ச்சல் வரும், போக முடியாத சூழல் வரும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் திடீர்னு என்ன செய்வான், நீ போறியா, 5 நிமிஷத்தில் ரெடி ஆகுறான், போ. அதுக்கு பேர் தான் ஸ்லாக்கியம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. என்ன ஸ்லாக்கியம்? பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். நல்லா எழுதுங்க, இந்த வார்த்தை எழுதி வீட்டில் போய் நீங்கள் தியானிச்சு பாருங்க. நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஜப அறையில் ஒரு அக்கினி பற்றி எரியும். ஏன்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜபிக்க ஜபிக்க தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு ஆதிகால ரகசியம் வெளிப்படும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு அனந்த ஞானம் வெளிப்படும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உறவு சரியாகும். அது மட்டும் சரியாயிருச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யம் இந்த தேவனுடைய ராஜ்யமாய் மிங்கிலாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கி இருக்குதான்னு எனக்கு தெரியல. தேவனுடைய ராஜ்யம் என்றால் நீங்கள் அனுபவிக்கிற தேவனுடைய பிரசன்னம். இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் இணைத்து விடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்றேன், பவுல் சொல்றாரு, தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. தேவ ராஜ்யம் எனக்குள்ள வந்ததுனால இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பெருசாய் தெரியாது. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் சகலத்தையும் குப்பையும் அற்பமும் குப்பையுமாய் நான் விடுகிறேன் என்று பவுல் சொன்ன ரகசியம் அதுதான் ஆதிகால ரகசியம். மனசில் ஆகுന്നുണ്ടോ? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. ஓரளவு நான் என்ன பேச போறேன்னு புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. வெரி குட், வெரி குட். அப்போ நம்முடைய தலைப்பு என்ன? இரட்சணியத்தின் மேன்மை. அது எப்படி நமக்குள்ளே கனெக்ட் ஆகுது? நம்பர் 1 என்ன படித்தோம், என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? எழுதுங்க. என்ன எழுதி வாசிங்க? அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த வார்த்தை எல்லாரும் 3 முறை சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. லக்வின், அளவற்ற ஆசீர்வாதம் என்பது, அளவற்ற ஐஸ்வர்யம் என்பது பணமா? 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 படிப்பா? மதிப்பா? இது எதுவுமே கிடையாது. ரெலேலிய சத்தமா சொல்லுங்க. என்ன அளவற்ற ஐஸ்வர்யம்? அதே அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் சொல்லுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு உள்ளான ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு உள்ளான வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமை தான் தேவன் என் மேல் வச்சிருக்கிற அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் பணம் அல்ல. இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் என்பது என் படிப்பு அல்ல. அளவற்ற ஐஸ்வர்யம் என்பது நான் யூஸ் பண்ற கார் அல்ல. காரோட ஹைட் அல்ல அளவற்ற ஐஸ்வர்யம். நான் போகிற வாகனத்தின் நீளம் அல்ல அளவற்ற ஐஸ்வர்யம். நான் இருக்கிற மாடி வீடினுடைய லெந்து அல்ல அளவற்ற ஐஸ்வர்யம். என்னுடைய பெயருக்கு கீழே போடுற டிகிரி அல்ல அளவற்ற ஐஸ்வர்யம். அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் நீங்க ஜெபிக்கும் போது தேவ கிருபை ஊற்றப்படுகிறதா? நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க பக்கத்தில் நிக்கிறத உணர முடியுதா? நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுதா? நீங்க ஜெபிக்கும் போது வானம் திறக்கிறத அனுபவிக்க முடியுதா? நீங்கள் ஒரு பாட்டை பாடும்போது தேவ பிரசன்னம் உணர முடியுதா? இதுதாங்க அளவற்ற ஐஸ்வர்யம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னது புரியுதா? அதை எப்படி பவுல் வர்ணிக்கிறார்? நம்பர் 1,
கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த 2, ஒன்று புத்திர சுவிகாரம், பாவம் மன்னிப்பு. கிருபையா, நீங்க பாவியா இருந்த பொழுது அவருடைய கிருபை நம்முடைய பாவங்களை மன்னித்தது. அதனால அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிருபையின் ஐஸ்வர்யம் முதல்ல என்னது? பாவ மன்னிப்பு. தேவன் உங்களுடைய இரத்தத்தினால கழுவி உங்களை பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க, அதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த பாவ மன்னிப்புக்கும் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. எப்படின்னு கேளுங்க. நீங்க எவன் 32 சங்கீதம் 1 வசனம், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ நீங்க பாக்கியவான்கள் என்கிற லிஸ்டில் தெய்வம் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீ பாக்கியசாலி. மலையாளத்தில் இல்லைன்னா பெண்களுக்கு சொல்லும்போது குணசாலி, பாக்கியசாலி, பாக்கியவான் என்கிற லெவல்ல தெய்வம் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சில வீடுகளில் சொல்லுவாங்க, எத்தனை பிள்ளைங்க? அது 2 பையன்மார். நீ பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏதோ செலவு குறவுன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்க காட்டுற அநியாயத்தை பார்த்தா 2 பெண்பிள்ளைகளை 10 போடலாமா என்கிற எண்ணம் தான் நம்மில் பலருக்கும் இருக்கிறது, ஆண் பிள்ளைகள் உடையவர்களுக்கு இருக்கட்டும். அப்போ கவனிங்க, நீங்க பாக்கியவான் என்று குறிப்பது எது? நீங்க அனுபவிக்கிற எதுவும் அல்ல பாக்கியவான், பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பு. இந்த டேட் வரைக்கும் நீங்க செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, இதுக்கு பேர் தான் கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த புத்திர சுவிகாரத்தை அப்பா, இயேசு அப்பான்னு கூப்பிடுகிற சாக்கியம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? இயேசு உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு. எல்லாரும் போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. ரோட்ல போற ஒருத்தனை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியாது. ரேஷன் கார்டுல பேர் இருக்கணும், இவனுடைய குமாரன், இவனுடைய மகன். இந்த ரேஷன் கார்டுல பெயர் இருக்கணும், ஆதார்ல பெயர் இருக்கணும், ஐடிகளில் பெயர் இருக்கணும். அதான் இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்களையும் என்னையும் தகுதி இல்லாத இடத்துல புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நீங்கள் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். புரியுதா? கொஞ்சம் புரியுதா? ரலேலியா சொல்லுங்க. எம்எல்ஏக்கு மகனாக பிறப்பதல்ல ஐஸ்வர்யம். மினிஸ்டருக்கு மகனா, முதலமைச்சருக்கு மகனாக பிறக்கிறதல்ல ஐஸ்வர்யம். ஆண்டவருடைய பிள்ளையா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அதுக்குத்தான் அந்த வித்து, கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள இருக்குது. சிலருக்கு தான் இது புரியும் நினைக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால என் அப்பா யாரு? சின்ன வயசுல நம்ம கேட்கும்போது நான் எல்லா இடம் சொல்லுவேன், இயேசு தான் எங்கள் அப்பான்னு சொல்லுவேன். அதனுடைய எல்லா பாடல்களையும் இந்த அப்பாங்கிற அப்பா இல்லாத அந்த குறைவு ஆண்டவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறதுனால அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவை நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா பாடல்களிலையுமே இந்த அப்பா என்கிற வார்த்தையை நாங்கள் சேர்த்து இருப்போம். அப்போது இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வித்து என் அப்பா யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதனால தான் சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இருக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற வித்தின் மூலமா எனக்குள்ளே வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, என் அப்பாக்கு சுகர், அப்பாக்கு பிரஷர், அப்பாக்கு டயபெட்டிஸ் எல்லாம் எனக்கு வருகிறது. எனக்கு இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்கள் அளவற்ற முறையில் எனக்குள்ள வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் திருவிருந்து. பாஸ்டர்மா தள்ளாடி கொண்டு வர்றாங்களே கர்த்தருடைய பந்தி. எதுக்கு? இந்த ரத்தம் அப்பா பிள்ளை என்கிற அந்த ரத்தம் தான் நமக்குள்ள இருக்குது. ரத்தம் தான் அழகு இல்லையா? அப்பா பிள்ளைங்கிற ரத்தம் தான்
ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. யார் யாருக்கு மகன் DNA டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எனக்குள்ள ஓடுகிறது எங்க அப்பாவுடைய அசுத்தமான ரத்தம் அல்ல, பிரஷர் நிறைந்த ரத்தம் அல்ல, பரம்பரை வியாதி உள்ள ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்குள்ள பாய்கிறதுனால அளவற்ற ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரனா மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால என்ன நடக்கும்? அதனால தான் எலியா ஒரு இடத்துல பின்னாடி சொல்றான், என் சொல்படி அல்லாமல் பனியோ மழையோ பெய்யாதிருக்கும். சொன்னா பெய்யல. எப்படின்னு நினைக்கிறிய? ஏன்? அவருடைய பையன், இப்ப பாருங்க, முதலமைச்சருடைய பையன் ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்குது இல்லையா? தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நமக்குள்ள இருக்க இருக்க தேவராஜ்யம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்முடைய வார்த்தைக்கு பவர் உண்டாகுது, நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டாகுது. நீங்க பேசும்போது சொல்ல முடியும், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் நில்லு இன்னும் சொன்ன உடனே நிற்குது. ஒரு முறை எலிசா, இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்ற எலிசா வெளியே வர்றான். அவனுக்கு தலைமுடி குறைவு. இந்த தலைமுடியை குறித்து சொன்னாலே நம்ம சகோதரிமாருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகும். சகோதரர்களும் விதிவிலக்கு அல்ல. அதுக்காக நம்ம ஆள் எடுக்கிறதான முயற்சிகள், இதே கேட்டகரி தான் நம்ம எலிசா தீர்க்கதரிசி. அவன் பாவம், அவன் அபிஷேகத்தை பெற்றுட்டு வர்றான், கிருபை பெற்றுட்டு வர்றான். உடனே இந்த ஆளுக்கு முடி இல்லை. உடனே இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு? மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போன்னு கோரஸா பாடுறான். அதில் ஒரு சுகம். நம்ம ஆட்கள் சில ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். பார்த்த உடனே சில கடைகளுக்கெல்லாம் போகும்போது என்னட்டையும் சொல்லுவாங்க, சார் வாங்க சார், புது எண்ணெய் இருக்குது சார். தலையையும் பார்ப்பாங்க, எண்ணெயும் பார்ப்பாங்க. ஆக மொத்தம் எண்ணெய் வச்சு தான் எங்கள் வீட்டில் டெஸ்ட்டே பண்ணுவாங்க. எந்த புது எண்ணெய் வந்தாலும் முதலில் செக் பண்ணுறது எண்ணெய் தான். அப்போ என்ன நடந்துச்சு? உடனே அந்த அந்த தேவ ராஜ்யம் இல்லையானால் அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை உள்ள வச்சிருக்கிற இவன் அந்த முடி பிரச்சனை சொன்னான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அந்த ஆண்டோட நாமத்தை சொல்லி என்ன செஞ்சான்? சபித்தான். உடனே என்ன நடந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு கரடி காட்டிலிருந்து வந்து 42 பிள்ளைகளையும் பீஸ் பீஸ் ஆக்கிருச்சு. எப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படின்னு நினைக்கிறீங்க? அது நிறுத்திடுங்க. நம்ம பிளஸிங்ஸுக்கு வருவோம், ஆசீர்வாதத்துக்கு வந்துடுவோம். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியை. அங்கே பார்த்தா மனுஷனே இல்லை, எல்லாமே எலும்பு. சில ஆட்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எலும்பிட்ட போயாவது பிரசங்கம் பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நீங்கள் இல்லை, மனுஷனானால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு ஆமேனாலும் அப்பப்பா சொல்லணும் ஆமே. சிலர் தான் மனுஷர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், டெட் பாடிஸ், இந்த டெட் பாடிஸ் கூட இல்லை, அவ்வளோ வளர்ந்து போன எலும்பு. அப்போ இவர் போய் சொல்கிறார், சார் ஆண்டவரே கேட்குறார், இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா? உடனே இவர் அட்வான்ஸாக சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே நான் மனுஷனுக்கே பிரசங்கம் பண்ணி மனுஷனே ஒரு பேரும் கேட்கல, மனுஷனே கேட்கல, இந்த எலும்பு எங்கே கேட்க போகுது? அப்போ தான் கர்த்தர் சொன்னார், மனுஷன் கேட்குறானோ இல்லையோ, இந்த வார்த்தையில் உனக்குள்ள நான் உருவாக்குகிற வல்லமை வைக்கிறேன், நீ பேசு, இல்லைன்னா கட்டளை கொடு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. நீங்க உருவாக்குற வார்த்தையை பேசணும்னா இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்க நாவில கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? அந்த வளர்ந்த எலும்பிட்ட போய் என்ன சொன்னா? காற்று திசை 4 பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். வளர்ந்து கிடக்கிறவனை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லல, செத்து கிடக்கிறவனை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லல, காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறான். காற்று திசை 4 காற்றே இவர்கள் மேல் நீ வீசுவாயாக. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்ன எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனையை பார்த்து பேசல, பிரச்சனைக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிற சோர்ஸை பார்த்து சொல்லுகிற, ஏ காற்றே இவர்கள் மேல வீசு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. காற்று வந்த உடனே காற்று என்ன செய்யும்? அந்த உலர்ந்த எலும்புகள் நடக்கிற இடத்துல காற்று பலமா வீசின உடனே ஆப்ரேஷன் நடக்குது. கை எலும்பு பெரிய மேட்டிலிருந்து கீழே விழும்போது அதெல்லாம் பீஸ் பீஸாக போயிடும் எலும்புகள் எல்லாம். இந்த காற்று வீசின உடனே
கை எலும்பு, கால் எலும்பு, முதுகெலும்பு, விலா எலும்பு, இந்த காற்று ஒன்று சேர்க்கிறது. இதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். இதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த காற்று ஒன்று சேர்க்குது. இப்ப காற்றை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றான், தன் தன் எலும்போடு அது சேருகிறது. வரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க குடும்ப உறவுகள் பிரிந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் உங்களோடு ஒன்றிணைக்க வைப்பார். ஏன்னா ஒன்றிணைக்கிறது ஆவியானவர், பிரிக்கிறவன் பிசாசு, ஒன்றிணைக்கிறவன் ஆவியானவர். எனவே அண்ணே 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 அண்ணேன்னு சொல்லி யாக்கோபு அண்ணன்கிட்ட பிரச்சனைக்கு போகல. அண்ணன் சண்டைக்கு வந்த பொழுது அவன் காற்றை உருவாக்கின கர்த்தரிடத்தில் போராடினான். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த பிரச்சனையை விட்டு என்னை வெளியே கொண்டு வாங்க. நான் போராடுகிறது மனுஷனோட இல்ல, என் அண்ணனோட பிரச்சனை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அண்ணன் கூட பேசி பிரயோஜனம் இல்ல. பிரச்சனைக்கு காரணமான நபரோடு நான் பேசி பேசி 25 வருஷத்தை வேஸ்ட் பண்ணினேன். இனி பிரச்சனைக்கு காரணமான நபரோடு நான் பேசி பிரயோஜனம் இல்லை. அதற்கு ரூட் என்ன? அந்த காற்றை பார்த்து சொல்றேன், நான் கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. எத்தனை பேருக்கு ஆமென் சத்தமாய் சொல்ல முடியும்? புரியுதா? இதுதான் அந்த அளவற்ற ஐஸ்வர்யம். அளவற்ற ஐஸ்வர்யம் இவனுக்கு இருந்ததுனால இவன் ஒவ்வொரு பிரச்சனையின் நடுவிலும் கட்டளை கொடுக்கிறான். இப்போ எலும்பு சேர்ந்துருச்சு. எலும்பு சேர்ந்தா போதுமா? அப்புறம் மீண்டும் சொல்ற, காற்றை பார்த்து சொல்லு, காற்றே காற்றே இவர்கள் மேல தோள்கள் உண்டாக சொல்லு. நான் நினைக்கிறேன் காற்று வர வர அந்த எலும்பெல்லாம் பலூன் மாதிரி உள்ள காற்று போகும்போது அது அப்படி 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 பெருசாயிடுச்சு. கடைசியில சொல்லுது காற்று, காற்றே என்ன செய், இவங்க மேல ஊது. ஊதும்போ என்ன வருது? புரியுதா உங்களுக்கு? காற்று என்னத்தை கொண்டு வந்துச்சு? ஜீவ சுவாசம், ரூஹா. அதுக்கு பேர் தான் ரூஹா காற்று. இந்த ரூஹா காற்று உள்ள வந்த உடனே அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? இது சேனையா எழும்பி நிற்கிறது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை வைத்து ரலையிலேயே சொல்லுங்க. அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும்னு விரும்புறீங்கன்னா உங்க பொருளாதாரத்தை இது கண்ட்ரோல் பண்ணும். உங்க பொருளாதாரத்தில் உயர்வுகளை கொண்டு வரும். ரலையிலேயே சொல்லுங்க. இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நாளைய தீனத்தை குறித்து பயமில்லை. யோபுடைய மனைவி ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிள்ளைகள் செத்து போறாங்க, ஆடு மாடு செத்து போகுது, வீடு இடியுது, எல்லாரும் போகுது. ஆனா அவனுக்குள்ள ஒரு சமாதானம். அவன் என்ன சொன்னான்? எல்லாம் இழந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம மனசு படபட ஆடிக்கிறோம். ஐயோ என் பிள்ளை, என் விஷயம், எனக்கு 100 ரூபா போச்சு, 100 ரூபா போச்சு, 500 ரூபா போச்சு, ஐயோ நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஆண்டவர் சொன்னாரு, உங்க மேல இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் இருந்தா நஷ்டம் வந்தாலும் நீ சொல்ல போட்டும், யா இயேசு இருக்கிறார். எதை நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசு நஷ்டப்படாமல் இருக்கிறது வரைக்கும் இழந்தது எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும், திரும்ப கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். நான் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். கடனால ஒருத்தர் பிள்ளை பேசிட்டு இருக்க சொன்னாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் உயிர் தானே போகும், கடைசி சத்ரு மரணம். அதை குறித்து நான் பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன் பயப்படுறிய? ஏன் மரணத்தை குறித்து பயப்படுறிய? கடனால லைவில் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு பாஸ்டர், நாங்கள் போதகர்கள் கூட்டத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அந்த ஒரு பாஸ்டர் மனைவி சொன்னாங்க, இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க பாஸ்டர். ஏன்னு? பாஸ்டர்மார் இப்படி போகிற இடங்கள்ல ஆக்சிடெண்ட் வருது. அப்புறம் இப்படியெல்லாம் கார்ல எல்லாம் போகக்கூடாது, பாஸ்டர்மார் போகிற இடங்கள்ல தான். நான் செத்த போட்ட சிஸ்டர், என்ன பயம் தெரியுமா? காரில் போனால் ஆக்சிடெண்ட் வந்துருமா? அதுக்கு ஒரு வேற என்ன சொன்னாங்க, இப்படி ரொம்ப தூரமாக போகாதீங்க பாஸ்டர், செத்து போயிடுவாங்க. நான் சொன்னேன், செத்த போட்டும் சிஸ்டர். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு? காரில் பயணம் பண்ணாமல் வீட்டிலேயே இருந்த சாவு வராது நினைக்கிறீங்களா? வரத்தான் செய்யும். சாவுக்கு உங்கள் டைம் இருக்கும்போது எப்படியாலும் சாவு வரத்தான் செய்யும். அதனால் நீங்கள் போகாமல் இருக்க வேண்டாம். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்,
செத்தாலும் அவன் சொல்றாரு, மரணமே அல்லாமல் என்னை பிரிக்காது, நான் மரித்தால் நான் இயேசுவோடு இருப்பேன். அதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். மகிமையின் சரீரத்தை நான் அனுபவிப்பேன். மகிமையில் இந்த சரீரம் சேரும், இது மறுரூபமாகும். இதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களை தனிமையில் தோழனாக இருக்கும், பலவீனத்தில் பலவானாய் உங்களை தாங்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ராமேன் சத்துமா சொல்லுங்க. இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி உங்க கூடவே இருக்கும். அளவற்ற ஐஸ்வர்யம் மீன்ஸ் எல்லா ஏரியாக்கள்லையும் அது எப்படி செயல்படுகிறது? நம்பர் 1, தரித்திரத்தை ஒழிக்கும் ஐஸ்வர்யம். அவருடைய 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லுது? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தரித்திரரா இருப்பது அல்ல, நீங்கள் பணம் அல்ல நான் சொல்லுகிற ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு பேர் தான் டிவைன் எக்ஸ்சேஞ்ச், தெய்வீக பரிமாற்றம். எது பரிமாறுது? உங்க தரித்திரத்தை அவர் எடுத்து அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய இந்த எல்லா தரித்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அவருடைய நீதி, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் என்கிறதை நமக்கு கொடுத்தார். காரணம் இதுதான் அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தின் மேன்மை. புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். அளவற்ற ஐஸ்வர்யம் என்றால் த எட்டர்னல் அக்கவுண்ட், நித்திய வங்கி கணக்கை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. நித்திய வங்கி கணக்கை இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் கொடுக்கிறது. உலகத்தில் நாம் ஒரு பொருளை வாங்கினா நம்மிடத்துள்ள பணம் குறையும். ஆனால் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் செலவழிக்க செலவழிக்க உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் நித்திய வங்கி கணக்கு. நீங்கள் எடுத்தா குறையும் உலக வங்கி, ஆனால் எடுக்க 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 அது ஊறிக்கொண்டே இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அளவற்ற ஐஸ்வர்யம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இது ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த அக்கினி, இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், இந்த கிருபை, இந்த வரங்கள் நீங்க எடுக்க 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 இந்த வங்கி ஒரு நாள் ஒரு ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். இது 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 ஊறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அது அளவற்றது. உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு கிணறையும் எடுத்தா ஒரு ஊற்று இருக்கு, ஒரு ஊற்று 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 ஒரு இடத்துல. இப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் முன்னாடி குளிக்க போகும்போது ஒரு ஊற்று ஒரு சின்ன ஒரு ஓடையில் ஒரு ஊற்று ஒரு சின்ன குண்டு வெட்டி போட்டிருப்போம். அதில் போய் பார்த்தா எனக்கு முன்னால் போகிறவங்க எல்லா தண்ணியும் குளிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி சில ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? குளிச்சுட்டு போகிறது மட்டுமல்ல, அந்த இடத்த நல்லா கலக்கி க்ளீன் பண்ணுகிறேன் என்கிற பேரில் எல்லாத்தையும் நாசப்படுத்திக்கிட்டு தான் போவான். ஸ்கூலுக்கு போக லேட் ஆகும். ஆமாம். ஆனால் அடுத்து வர்ற ஆளுக்கு குளிக்காமல் போக மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. சுத்தமான தண்ணி அழகா ஊறிட்டே இருக்கும். அதான் எட்டர்னல் பேங்க். எட்டர்னல் பேங்க். நீங்க எடுக்கிற கப்பு தண்ணி தீந்துரும், ஊற்று தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, அது பொங்கி 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 அதான் நித்திய நித்திய கணக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரிசர்வ் பேங்க்ல பணம் குறையலாம், ஆனால் பரலோக பேங்க்ல உங்க பணம் குறையாது. இந்த அக்கவுண்ட்ல பணம் குறையாது. கை தட்டி சொல்லுங்க. அதான் அளவற்ற ஆசீர்வாதம், அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம். உங்க குடும்பத்துல அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் எல்லைகள் அடைந்த அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பொக்கிஷம். எல்லா பொக்கிஷத்துக்கும் மேலான ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வங்கி கணக்கு அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலுக்கு இருந்ததுனால தான் அவர் சிறைச்சாலையில் இருந்தும் சொன்னார், எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு செல்வம் இல்லை, இந்த சிறைச்சாலை எனக்கு நண்பர்கள் இல்லை, ஆகிலும் எனக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம் பரலோக ஐஸ்வர்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால சிறைச்சாலையும் எனக்கு அரண்மனையாகத்தான் தெரிகிறது. நான் இருக்கிற சிறைச்சாலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த சூழல் இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்க தெரியும். காரணம் எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு உலகத்தில்
பணக்காரங்களா இருப்பாங்க, மனசுல பணக்காரன் இருக்க மாட்டான். மைண்டில் ரொம்ப தரித்திரனா இருப்பான். நம்மள மைண்டில் ஆரோக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கு வாரி வாரி கொடுக்கணும், ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்கணும், கர்த்தருக்காக செய்யணும். காரணம், நம்முடைய அரசாங்கம் ரோம அரசாங்கம் இல்லை, இந்திய அரசாங்கம் இல்லை, நம்முடைய பரலோக அரசாங்கம். எத்தனை பேர் கை தட்டி நன்றி சொல்லுங்க? அதனால தான் சொல்ல, இதுக்கு நல்லா விதைங்க, நல்லா விதைக்க 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 இது முளைக்கத்தான் செய்யும். இது அளவற்ற ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னேன்னா, பாவ மன்னிப்பு கிடைக்கும். 2, உங்களுக்குள்ள சமாதானம் கிடைக்கும். 3, அது தேவ வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். அளவற்ற ஆசீர்வாதத்தின் வல்லமை 4 டைமென்ஷனில் அது வெளிப்படும். கடைசியாக கூட இருக்கும், தோளெல்லாம் நிற்கும். நீங்கள் தரித்திரப்பட்டாலும் கூட நிற்கும், பலவீனப்பட்டாலும் கூட நிற்கும். இந்த அளவற்ற ஐஸ்வர்யம், கடைசியில் இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களை மகிமையில் கொண்டு சேர்க்கும் பொழுதுதான் இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் அங்கே நிறைவு செய்யப்படும். ஒரு லேலியா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்ன இது வரைக்கும் புரிந்தது? கையை தூக்கி வராமன்னு சொல்லுங்க. இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை அவருடைய இரட்சணியத்தின் மேன்மையாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். கை தூக்கி வராமன்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த இரட்சணியத்தின் மேன்மை என்ன? உங்களை குறித்து ஒரு அநாதி திட்டம். அநாதி தேவனும் அடைக்கலுமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்மை the pre-plan, the great agenda of God. ஆண்டோடைய ஒரு பெரிய கிரேட் அஜெண்டா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். மனுஷனையும் தெய்வத்தையும் இணைக்க சபையை பயன்படுத்தணும். சபை இல்லாம சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சபை ஒன்றும் பிடிக்கல, நான் வீட்டில் நல்லா ஜெபம் பண்றேன். 3 நாள் தான், ரொம்ப நாள் ஓடாது. ஆண்டோடைய அநாதி தீர்மானம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனுஷனையும் தேவனையும் இணைக்கிறதுக்கு சபையை ஒரு பாலமா கர்த்தர் பயன்படுத்துறார். அங்கதான் அதை வசனத்தை வாசிச்சு பாருங்க. எங்க இருக்குது? எத்தனை வசனம் இருக்குது? அது வாசிங்க. எத்தனை வசனம் அது? சபையின் மூலமாக வசனம் இருக்கு இல்லையா? அதே வசனத்துல நாம் வாசிச்ச எபேசியர் 3ஆம் அதிகாரம் ஆனந்த ஞானமானது சபையின் மூலமாக உங்களுக்குள்ள அந்த அநாதி தீர்மானத்தையும் அநாதி திட்டத்தையும் சபையின் மூலமாய் தேவன் நம்ம இணைக்க விரும்புகிறார். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பரலோகத்தில் கூட்டிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் உங்களை முதல்ல பரலோகத்தோடு இணைக்கல, சபையோடு இணைத்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? 2, தேவனுடைய அநாதி தீர்மானம் என்ன? தேவனுடைய பெரிய பிளான் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு மட்டும் இருந்த ரட்சிப்பை புறஜாதிகளாக இருக்கிற நமக்கும் கொடுக்கணும். எல்லாரும் சமம். புறஜாதியும் யூதனாயிலும் கிரேக்கனாயினும் வித்தியாசமில்லை, எல்லோரும் ஒரே சமமாய் மாறணும். இந்தியனும் ஒன்று தான், அமெரிக்கக்காரனும் ஒன்று தான், ஆஸ்திரேலியக்காரனும் ஒன்று தான், கருப்பனும் ஒன்று தான். எல்லாரையும் ஒன்றாக்குவது தான் தேவனுடைய அநாதி தீர்மானம். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? 3 ஆண்டு அநாதி தீர்மானம் என்ன தெரியுமா? கிறிஸ்து மூலமாகத்தான் உங்களுக்கு மீட்பு உண்டாகும். இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இதுதான் பரலோகத்தின் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் மூலமாய், அவருடைய குமாரன் மூலமாகத்தான் இந்த முழு உலகத்துக்கும் மீட்பு என்று இயேசு கிறிஸ்து பிதாவு அதை சொல்லி அனுப்பினார். 3வது அநாதி தீர்மானம், மரியாள் மூலம் உனக்கு தீர்ப்பு, தோமா மூலம் இந்தியாவுக்கு தீர்ப்பு, இந்தியாவுக்கு மீட்பு. இல்லைன்னா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கு மீட்புக்கு கர்த்தர் அனுப்பலை.
ஊழியம் செய்வதற்கு அனுப்பினார். ஆனால் மீட்பின் காரணர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவே தான் மரியாள்கிட்ட கேட்டபொழுது, எந்த மரியாள்? பைபிளில் சொல்லப்படுகிற நம்ம ஆட்கள் உயர்த்தி கொண்டு நடக்கிறார்களே அந்த மரியாளை குறித்து அந்த மரியாளே சொல்லுகிறாள். என்ன சொன்னாங்க? நீங்கள் அவரிடத்தில் போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். காரணம், பிதாவுடைய ஒரு அனந்த திட்டம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உனக்கு அற்புதங்கள் நடக்கும். அது எப்படி உங்களுக்கு விளங்க வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 50 ரூபா தேவை. நீங்கள் அப்பாட்ட வந்து கேட்கும்போது அப்பா என்ன சொல்கிறாங்க? டேய் அம்மாட்ட போய் கேளு. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன இருக்குது? சண்டை. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. இந்த சண்டை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி, அப்பா என்ன சொல்றாரு? அம்மாட்ட போய் கேளு. நீங்க தாங்க, அம்மாட்ட போய் கேளு. இந்த பிள்ளை வந்து அம்மா அம்மா என்ன அம்மா அப்படித்தானே கேட்ப. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, அகில உலக ராஜனே, அகில உலகத்துக்கும் இயேசு இரட்சகராய் இருக்கிறார். ஒரு லேலியா சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு மீட்பு இயேசுதான், இந்தியாவுக்கு மீட்பு இயேசுதான், பல்லவளைக்கும் மீட்பு இயேசுதான், பார்வதிபுரத்துக்கும் மீட்பு இயேசுதான். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுது? புரியுதா? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஆண்டோட ஒரு பெரிய அநாதி தீர்மானம் தெரியுமா? ஏதேனில் தொலைஞ்சதை கெப்சமனையில் திரும்ப கொடுக்கணும். புரியுதா? எங்க தொலைஞ்சது? ஏதேனில் என்ன தொலைஞ்சது? தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்பா பிள்ளை உறவு போயிட்டு அந்த தொலைந்த உறவை கெப்சமனையில், அதோ உன் தாய், அதோ உன் மகள், அந்த உறவை கெப்சமனை தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை கெப்சமனை தோட்டத்தில் இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு எனக்கு திரும்ப கொடுக்கணும்ங்கிறதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். எழுதாதவங்க யூடியூப்ல லைவ்ல பார்த்து பிறகு எழுதுங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஆண்டோடைய அஜெண்டா, காட்ஸ் அஜெண்டா. இப்போ ஒரு கட்சி கூட்டம் தொடங்கும் போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தொகுதியில் இவரை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அது ஒரு அஜெண்டா. அப்ப பரலோகத்தின் தேவனுடைய அஜெண்டா என்ன? மனுஷனையும் தெய்வத்தையும் இணைக்கிறதுக்கு சபையை பயன்படுத்தணும். யூதர்களையும் புறஜாதிகளையும் உலகத்தில் எல்லாரையும் சமமா நடத்தணும். கிறிஸ்து மூலமா தான் முழு உலகத்துக்கு மீட்பை கொண்டு வரணும். 4 சொல்லுங்க. ஏதேன்ல தொலைஞ்சத எங்க 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 கெப்சமனே பூங்காவில். ஏதேன் தோட்டம், கெப்சமனே தோட்டம். அந்த தோட்டத்தில் இழந்துட்டான் ஆதாம், இந்த தோட்டத்தில் புதிய ஆதாம். அதான் அழகா எழுதுறாரு. அது சத்து போன ஆதாம், இது உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து. அங்க தொலைச்சான், இங்க திரும்ப கொடுக்குது. கை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அங்க பழத்தை சாப்பிட்டான், செத்தான். நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கத்த திரும்ப கொடுக்க போகிறார் பரலோகத்தில். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசனத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வசனம் பேசும்போது கொஞ்சம் அதான் சொன்னேன், சிலருக்கு தான் இந்த உள்ள போகிறவங்ககிட்ட கை தூக்கி வர இல்லையா சொல்லுங்க. சில ஆட்கள் உள்ள போகுதோ இல்லையோ பார்த்துட்டே இருக்கிறதுனால தலையாட்டுவோம். இல்லைன்னா அவர் என்ன நினைப்பார், இன்னும் நல்லா ஆட்டிட்டு இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, 3வது என்ன சொன்னேன்? அனந்த ஞானம். 3வது ஸ்கிரீன் போட்டுருங்க. அனந்த ஞானம். உங்களுக்கு கர்த்தர் அனந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது என்ன ஞானம்? என்ன ஞானம்? என்ன ஞானம் தெரியுமா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயிக்கிற ஒரு அனந்த ஞானம். 6வது நேரத்தில் அதை குறித்து தான் சொன்னேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற கண்ணியை தெறிக்க வைக்கிறதுக்கு ஒரு அனந்த ஞானம் தெய்வத்திடம் இருக்கிறது. உன் குடும்பத்தை, பிசாசின் திட்டங்களை முறியடிக்கிற அனந்த ஞானம், மரணத்தை ஜீவனாய் மாற்றி அனந்த ஞானம். உங்களுக்கு அது எப்படி விளக்க வைக்கணும் தெரியுமா? சாத்தான் நினைச்சான் இயேசுடைய மரணத்தோட
எல்லாமே போயிரும்னு நினைச்சான். ஆனா என்ன நடந்துச்சு? ஒரு இயேசு மரித்தால் 1000 இயேசுக்களை எழுப்பினார். எத்தனை பேருக்கு? அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவம். ஒரு சாலை கந்தம்மாள் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மிஷனரிய அந்த ஜட்ஜ், அந்த மாவட்ட கலெக்டர் கண்ணால பேட்டி கொடுத்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாவட்ட கலெக்டர் இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த மாவட்ட கலெக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் தான் ஓடி போறார். அவ்வளவு உதவி செஞ்சு கொண்டிருக்கிற கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் வண்டியில வச்சு தீ கொளுத்தும் போது இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? கிறிஸ்தவத்தை இதோட அழிச்சிடலாம், இந்த ஊழியம் முடியும்னு நினைச்சான். ஆனா இன்னைக்கும் சொல்றேன், அதே ஒரிசாவில், அதே டிஸ்ட்ரிக்ட்ல, அதே இடத்துல கர்த்தருடைய கரம் பலமா இறங்கி நிற்கிறது. கைத்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பிசாசின் திட்டங்களை முறியடிக்கிற அனந்த ஞானம். இன்னைக்கும் அரசியல்ல சில தந்திரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அரசியல் ஆலோசகர்கள் எல்லா கட்சிக்கும் வச்சிருப்பாங்க. அவன் கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை இப்போ தூக்கி போட்டோம்னா அவன் இப்படி பேசுவான், அப்போ நம்ம அரசியலில் ஓட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் சத்துரு உன் குடும்பத்தை ரகசியமாய் கொலை செய்வதற்கு திட்டமிட்டான். ஏரோதை இயேசுவை ரகசியமாய் கொலை செய்வதற்கு சத்துரு எடுத்த திட்டம் என்ன? இயேசுடைய பிறப்பு நாட்களில் ஏரோதுட்ட போய் சொல்கிறான், இவரை கொல்லணும். அதனால் அவன் கொடுத்த திட்டம் என்ன? 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும். ஆனால் தெய்வனுடைய அனந்த ஞானம் என்ன? இவன் திட்டமிடுவதற்கு முன்பு பிள்ளையையும் தாயையும் கூட்டிட்டு போ எகிப்துக்குன்னு சொல்லி அனந்த ஞானம். இந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னால இவங்களை நாடு கடத்தி ரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இவனுடைய சட்டம் அங்க பொருந்தாது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இவனுடைய சட்டம் அடுத்த நாட்டுக்கு பொருந்தாது. அதனால இப்போ ஒரு பிளான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. இவன் மலையாளத்தில் சொல்லுவாங்க, இவன் ஷான்னு പറഞ്ഞா அவன் அங்கே போவானா. நம்ம ஆட்கள் சைக்கிள்லேயே வண்டி ஓட்டுவாங்க, ஏதோ கதை சொல்லுவாங்களே, அதுதான் மேட்ரு. இவன் சாத்தான் இப்படி ஒரு குறுக்கு பாதையை திட்டமிடுவான். ஆனால் தெய்வம் அதை மாற்றி அதை ஜெயமாய் முடிப்பா. மரணத்தை ஜெயமாய் முடிக்கிறா. கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. சில வீடுகள் அது சம்பவிக்கிறத நான் பார்க்கிறேன். கைத்தட்டி ஜெபம் பண்ண முடிந்தால் எலும்பி நின்று ஆராதிங்க பார்க்கலாம். எலும்பி நின்று ஆராதிங்க. சில மந்திர தந்திரங்கள் உடைகிறது, சில மரண கண்ணிகள் உடைகிறது. எலும்பி நின்று ஆராதிப்பீங்க. முடிந்தால் செய்தி முடியல. சில சத்துருவின் சதி திட்டங்கள் இந்த ராத்திரி பகல் நேரத்தில் தகர்க்கப்படுகிறது. உன் பிள்ளைய தகர்க்கணும்னு சத்துரு நினைச்சான். அதனால தான் அந்த காலேஜில் கொண்டு சேர்த்தான். உன் பிள்ளைய தகர்க்கணும்னு சத்துரு நினைச்சுதான் இந்த ஸ்கூல்ல விட்டு பிரிச்சான், சபையை விட்டு பிரிச்சான். இயேசுவின் நாமத்தில் சில சத்துருவின் சதி திட்டங்கள் முறிக்கப்படுகிறது. அனந்த ஞானம் கை தட்டி சொல்லுங்க சகோதரர்கள். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த அனந்த ஞானம் உன் பிசினஸ் தகர்க்கணும்னு சத்துரு வச்சிருக்கிற அந்த திட்டத்தை இப்ப அனந்த ஞானத்தை பயன்படுத்து. அதுக்கு மேல ஷாக்கா லாக்கா தூனா மானா. கைத்தட்டி சொல்லுங்க. உன் பேரை நாசப்படுத்தணும், உன் பேருக்கு கேவலப்படுத்தணும்னு சத்துரு பிளான் வச்சான். உன் பேரை தூஷிக்கணும்னு. ஆனா அதே இடத்துல உன் பேரை தெய்வம் உயர்த்தி வச்சாரு. அதான் சத்துருடைய திட்டத்தை உடைக்கிற தெய்வீக அனந்த ஞானம். புரியுதா? கைதட்டி நன்றி சொல்லுங்க. பாதாள கோபுரத்தை ஜெயிக்கிறதுக்கு சபையத்தான் தேவன் ஆயுதமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய அனந்த ஞானம் உங்களை பிசினஸ்ல தகர்க்கணும்னு சத்துரு எழுதி வச்ச அதே இடத்துல தேவன் உங்களை வெற்றியாய் தலை நிமிர பண்ணுகிறார். ஆதார் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஒன்னு அழிக்கணும்னு, யூதர்கள் அழிக்கணும்னு ஆமானின் திட்டம், சதி திட்டம். ஆனா அதே நாளில நீ ஜெயிப்பாய். துதிக்க பார்க்கலாம், விடுதலை எடுக்க பார்க்கலாம். உன் குடும்பத்தை நாசப்படுத்தணும்னு சத்துரு நினைச்ச அதே இடத்துல அந்த அனந்த ஞானம் உன்ன தலை குனிய வைக்கல. எங்க வீட்டுல என் அப்பா மரணித்தால், என் அப்பா செத்து போனா இந்த குடும்பம் சிதறும், இந்த குடும்பம் நாசம் அடையும் சத்துரு நினைச்சான். ஆனா அதே மரணம் எங்களை கிறிஸ்துவனை நடத்தினது. இன்னைக்கு 3 ஊழியக்காரர்கள். அனந்த ஞானம்.
அப்பா சாகலைன்னா, அப்பா இறக்கலைன்னா, ஒருவேளை நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆனந்த ஞானம். சில நஷ்டங்கள் பார்த்து பயப்படாதிருங்க. சில வருத்தமான சூழலை பார்த்து பயப்படாதிருங்க. தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த திட்டம், தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணனுக்கு தான். சில பலவீனங்கள் தேவனுடைய அனந்த திட்டத்தில் இருக்கிறது. சில வருத்தங்களை நீ பார்த்து பயப்படாத. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில் உரித்து வெற்றியும் சத்துருவின் சேலையை அவன் தகர்த்து மரண கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறக்கல் தான் அனந்த தேவ திட்டம். ராமே சொல்லுங்க, புரியுதா? சத்துரு எங்க தோற்கணும்னு நினைச்சானோ நீ அங்க ஜெயக்கொடி எடுப்பாய், ஜெயக்கொடி எடுப்பாய். எதிரியின் வாசல்கள் வரைக்கும் நீ சுதந்தரிப்பாய், எதிரியின் வாசல்கள் வரை நீ சுதந்தரிப்பாய். காரணம் அதான் தேவனுடைய அனந்த திட்டம். சத்துரு நினைச்ச சபையை மூடலாம், சபையை தகர்க்கலாம். அதனால தான் எக்லீசியா பாதாள கோபுரங்கள் அதை ஜெயிக்காது. பாதாள கோபுரத்தை ஜெயிக்கிற ஆயுதமாய் தேவன் சபையை பயன்படுத்துறார். இன்னைக்கும் சத்துரு பயப்படுற இந்த சபையை பார்த்து தான், ஆவிக்குரிய சபையை பார்த்து, சபையை பார்த்து பயப்பட மாட்டான். ஏன்? இன்னைக்கு பாருங்க, உலகத்து மனுஷன் எல்லாருமே மற்ற சபைகளை குறித்து பிரச்சனையே பண்ண மாட்டான். எங்க ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு பெந்தேகோஸ்து சபை 2 கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ எல்லாருக்கும் கண்ணும் எப்படிடா தகர்க்கலாம், எப்படிடா உடைக்கலாம், எப்படிடா இவனுக்கு பேல ஒரு பெட்டிஷன் போடலாம், எப்படி இவனுக்கு பிசினஸை தகர்க்கலாம், எப்படி இவருக்கு ஜபத்தை தடுக்கலாம், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை தகர்க்கலாம். ஏன்னா நீங்க ஜெபிக்கும் போது சில சாம்ராஜ்யங்கள் தகரும். நீ அரை வீட்டில் ஜெபம் பண்ணா போதும், சில அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா போதும், வான மண்டலத்தின் சக்திகள் அதிகாரங்களை துரைத்தனங்களை உடைக்கும். அதனால தான் நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வியாதி வருகிறது. நீங்க ஜெபிக்க கர்த்தருக்கா கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொடுக்க முடியாம சத்துரு உங்க கையை தடுக்கிறான். ஆனா நீங்க தைரியமா நின்று சொல்லணும், நோ 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 நோ. சாத்தானே, உனக்கு ஆயுதம் தகர்ந்தது, உனக்கு பழைய சரக்கு சத்தது. நீ ஆண்டவருடைய பிள்ளையே ஆனால் உனக்குள்ள அனந்த ஞானம். ஹல்லேலூயா சொல்லுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிகிறது? புரியுதா புரியுதா புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அனந்த ஞானம் உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். அமர்ந்து கொள்ளுங்கள். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் எப்படி அந்த ஆனந்த ஞானத்தை வெளிப்படுத்தினார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள தெய்வம், மறுபுறம் அன்புள்ள தெய்வம். நீதியை செய்யணும்னா நீங்களும் நானும், என்ன கவனிங்க, நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும். அன்புள்ள தெய்வமாக இருக்குன்னா மன்னிக்கணும். என்னெல்லாம் செய்யணும்? தண்டனையும் கொடுக்கணும், மன்னிப்பும் கொடுக்கணும். அதனால தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டார், இயேசு ஏற்றுக்கொண்டார், மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொன்னது மாதிரி தமது நீதியை தாம் ஏற்றுக்கொண்டு பாவத்தை தெய்வீக அன்பை சிலுவையில் ஒரே நேரத்தில் நிறைவேற்றி சாத்தானை தோற்கடித்தார். அதுதான் தேவனுடைய அனந்த ஞானம். இதற்கு புரியுது? உங்களையும் மீட்கணும், சட்டத்தையும் நிறைவேற்றணும். ஏன்னா அவர் நீதிபரர். அப்போ அதனால நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இந்த அடியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பினால, அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். அதனால தான் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். இதற்கு புரியுது? பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவம் இல்லாத அவர் நமக்காய் பாவமானார். புரியுதா? அவர் லேலியா சொல்லுங்க. இதான் அனந்த ஞானம். நம்பர் 4 எழுதணும். முடியாச்செல்லாம். ஆதிகால ரகசியம். ஆதிகால ரகசியம் தான் ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டேன். ஆதிகால ரகசியம் நான் இது சொன்னதுதான். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக, பரலோகம் சபையின் மூலமாக, ஒருங்கிணைப்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. உங்களை என்னை மனவாட்டி சபையை இணைக்கிற பொறுப்பு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டார். சபையை ஒழுங்காக நடத்து, சபையை சீர்படுத்து. இன்னைக்கு பாருங்க, எங்க பிரசங்கங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அங்க பண்ணுவார், இங்க பண்ணுவார். அதில் தான் 4வது ஆதிகால ரகசியம். ஆதிகால ரகசியம். அப்போ ஆனால் அதில் நல்ல வசனத்தை பேசி சபையை பரிசுத்தப்படுத்தி
அதான் பரிசுத்தாவியானவர் பேசுகிற சபையில் கண்டிப்பு இருக்கும். கண்டிப்பு இருக்கும். கண்டிக்கிறதுனால ஒருத்தன் சபை விட்டு போனான்னா அவனை குறித்து லிஸ்ட்டில் எடுக்காதீங்க. அவன் எங்கே போனாலும் முன்னுக்கு வர முடியாது. ஆனால் கண்டிக்கிற சபை தான் உங்களை காயத்தை கட்டும். ரெலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆதிகால ரகசியத்தை சபையின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி சித்தம் கொண்டிருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி வராமல் சொல்லுங்க. இனி இந்த ஆதிகால சத்தியம் என்ன தெரியுமா? ஆதிகால ரகசியம் இன்னொன்று தெரியுமா? இயேசு தாமே ஆயிரமான தூதர்களோடு மணவாட்டியை சந்திக்க மணவாளனாய் வரப்போகிறார். இதுதான் அந்த ஆதிகால ரகசியம். ஆபிரகாம், மோசே எல்லாரும் இதை குறித்து சொல்லி வச்சுட்டு போனாங்க. இந்த கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம். நாமும் சொல்லுகிறோம், இப்போ கண்ணை மூடினால் இயேசு வருகையில் நாம் இருக்கணும். ஒருவேளை திடீரென்று இயேசு வந்தால் அடுத்த நொடி நான் மறுரூபமாகி அவரை சந்திப்பேன். ரெலேலியா சத்தமா சொல்லுங்க. ஆதிகால ரகசியம் அதுதான். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படணும். ஞானஸ்நானங்கிற உடன்படிக்கை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையின் மூலமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பரலோகம் சபையின் மூலமாக பரலோகத்தை சேரக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவையும் நம்மையும் ஒருங்கிணைக்கிறார். டெய்லி காலையில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குதா? அது ஒருங்கிணைக்கும். நல்ல அந்நிய பாஷையில் காலையில் எழும்பி நல்ல உலகத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஆவில் ஆரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பரலோகத்துக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் வரும். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு சத்துரு உங்களை தொட முடியாது. நல்லா ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்வார், இன்னைக்கு மார்த்தாண்டத்துக்கு போவாத, இன்னைக்கு இதை செய்யாத. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு தந்திரத்தை போட்டிருப்பான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வார், இப்படி போவாத, சத்துரு உனக்கு காலில் ஒரு பலவீனத்தை கொண்டு வர திட்டமிடுகிறான், அதை ஜெயித்துக்கொள். ஆதிகால ரகசியத்தை சபையின் மூலமாக உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ரெலேலியா சத்தமாக சொல்லுங்க. அதை புரிந்துட்டீங்கன்னா உங்கள் கிறிஸ்டியன் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக என்ன சொன்னேன்? முடிச்சிட்டேன், அவ்வளோதான். கடைசியாக என்ன சொன்னோம்? ஆண்டவரை சேருகிற ஒரு சிலாக்கியம். இந்த ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த ஞானத்தை உங்களுக்கு அப்ளை பண்ணி அந்த அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வச்சு உங்களுக்கு அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன் நினைக்கிறிய? நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் சேரணும். இல்லை நீங்கள் பணக்கார ஆகிறதுக்கோ, மாடி மேலே மாடி கட்டுறதுக்கோ, கோடி மேலே கோடி சேர்த்து பணத்தில் புரளுவதற்கோ இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கவில்லை. ஒரே ஒரு காரியம். 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம். இன்னைக்கு இந்த சிலாக்கியம் உங்களுக்கு இருக்குதா? இப்போ கண்ணை மூடினாலும் நான் தேவனிடத்தில் சேர்வேனுங்கிற சிலாக்கியம் உங்களுக்கு இருக்குமையானால் யூ ஆர் சோ பிளஸட். அந்த பாக்கியம் நமக்கு வேணும். அந்த பாக்கியம் வேணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகப்பட்டிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நேற்றுக்கு எதனா சொன்னோம், உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். ரெண்டு தான். ஒன்று வலது பக்கம், ஒன்று இடது பக்கம். ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வெள்ளாடு. வேற வாய்ப்பு இல்லை. இதுக்கு இடையில நோ சான்ஸ். உண்மை உத்தமமாய் கர்த்தரோடு இருந்தால் அதே வசனத்தில் இருக்கு. அதில் பண்ண வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னெல்லாம் இருந்தா நீங்க ஆண்டோட சேருவீங்களா? என்னெல்லாம் இருக்குமா? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கா? பேர்ல இருக்குது விசுவாசம், விசுவாசி. ஆனா வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கா? இவனுக்கும் விசுவாசத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு வியாதி வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, விசுவாசமே மனுஷன் மேல, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே. விசுவாசம். ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாத காரியம். விசுவாசம் தாங்க. நான் சொன்னது புரியுதா? ஆண்டவரை சேர் விசுவாசம். 2 தைரியம். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார்.
யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பேன், தைரியமா நிற்பேன். அதான் தைரியம். மூணாவது திட நம்பிக்கை, சத்திய விசுவாச இந்த பிரமாணம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடுமா. கல்லறை கிடைக்குதோ இல்லையோ, கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில் எது நடக்குதோ இல்லையோ, இதில் கரெக்டாக நிற்பேன். திட நம்பிக்கை. அவன் பணம் கொடுக்குறானோ இல்லையோ, கல்யாணம் நடக்காமல் போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை விட மாட்டேன். கல்யாணத்துக்காக கர்த்தரை விட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்காக தெய்வத்தை விட்டு வேற எங்கேயோ போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு கல்யாணம் நடக்காமல் போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை விடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சபையிலே அப்படி சாட்சி இருந்துச்சு. நம்முடைய சபையிலே சாட்சி இருந்துச்சு. வயசு 35-40 பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நம்முடைய சபை சார்ந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா ஆவிக்குரிய முறையில் தான் நடக்கணும், ஆவிக்குரிய பையனோடு தான் நடக்கணும். கர்த்தர் நடத்தினார், நல்ல குழந்தையை கொடுத்தார், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார். தெய்வம் யாருக்கு கடன்காரனே அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடந்த சம்பவம் கேரளாவிலே ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டு வந்தாள். குடும்பம் எல்லாம் ரோமன் கத்தோலிக்க மற்றும் புற சபையை சார்ந்தவர்கள். இந்த பிள்ளைக்கு வயசாகிட்டே போச்சு, நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ தகப்பன் இடத்துல போய் கேட்டாங்களாம், உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? இந்த பிள்ளை கல்யாணம் வீட்டுக்கு எங்கேயாவது போனா எல்லாருக்கும் முன்ன வச்சு தகப்பன் சொல்லுவாளாம், ஆமாம் நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், இவளுக்கு நீ எதாவது கலெக்டர் தான் வரணும். ஏன்னா இவளுக்கு ஒரே உறுதி, பெந்தெக்கோஸ்தே ஆவிக்குரிய மார்க்கம் இல்லாத அந்நிய நுகத்தில் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். கல்யாணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிரம்மச்சாரியாக இருந்துடுறேன் கடைசி வரைக்கும். தெய்வத்தை அறியாத ஒருத்தனுக்கிட்ட வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையை நரகமாக்க நான் விரும்பலை. தெய்வத்தை குறித்து அறியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை குடிகாரனோட வாழ்க்கையை நடத்தி நான் சாக விரும்பலை. அப்படி நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். இந்த தகப்பனார் ரொம்ப திட்டுனாராம், அடியெல்லாம் கொடுத்துருக்கிறேன். இந்த பிள்ளை ஒரே ஒரு வாரம் சொல்லிச்சான், சும்மா சொல்லலாம், எனக்குன்னு ஒருத்தன் வருவான், எனக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கும், நல்ல கலெக்டர் மாப்பிள்ளையை தான் கர்த்தர் கொடுப்பார். சும்மா சொன்னா. இந்த தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவாரான், அவளுக்கு நீ கலெக்டர் வரணுமா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த பிள்ளை முழங்கால் போட ஆரம்பித்தாள், முழங்கால் படி போட ஆரம்பித்தாள். இடுக்கி மாவட்டத்தில் கலெக்டராக இருக்கிற சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல தேவ மனிதர் இடுக்கி மாவட்டத்தின் கலெக்டர். அவருக்கு தேவன் சொப்பனத்தில் சொன்னார், இந்த உன்னுடைய டிஸ்ட்ரிக்டில், இந்த இடத்துல, இந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளை போய் நீ கல்யாணம் பண்ணு. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, கலெக்டருடைய வாகனம் அவள் வீடை தேடி வந்தது, அரசாங்க வாகனம் அவளை தேடி வந்தது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப எளிமையான குடிசை வீடு. கலெக்டர் மாப்பிள்ளை வந்து கேட்குற, இந்த பொண்ணை மட்டும் குடியா? அவங்க சொன்னாங்க, சரிங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கலெக்டர் கல்யாண வீடு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு பொம்பளை தெய்வத்தின் வார்த்தையை நம்பி திட்ட நம்பிக்கையோட இருந்துச்சுன்னா தெய்வம் அந்த பிள்ளைக்கா இறங்கி வருவாரு. தைரியமா சொல்றேன், திட நம்பிக்கையான இல்லைங்க. உலகத்தை சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்த விசுவாச மார்க்கத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தை வழிதப்பி போகாதிருங்கள், அதற்கு துணை நிற்காதிருங்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்க சம்பந்தம் இது. திட நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் தான் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்.